கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படி தெய்வம் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைகளுக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 7 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த தெய்வம் இந்த 8வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் நம்மளை ஜீவனோடு கூட நிற்க பண்ணி இந்த மாதத்திற்கு வேண்டிய சகல தேவைகளையும் பரிபூரணமாய் சந்திக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவருடைய கை நிறைவோடு இருக்கிறது. என்ன, அவருக்கு பேர் பரிபூரணர். அவர் சகலத்தையும் பரிபூரணராகவே இருக்கிறார். சகலத்தையும் பரிபூரணத்தோடு ஆளுகை செய்கிறவர். அப்படின்னா உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் எந்த காரியத்தை சந்திக்கிறதுக்கான தேவையும் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதை சந்திக்கத்தக்கதான மகிமையுள்ள ஒரு கரத்தையும் மகிமையான அற்புதத்தையும் சுமக்கிற ஒரு கரம் நமக்கு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாளுக்கு வேண்டிய சம்பூரணமான தேவைகளை சர்வ வல்லவர் நிச்சயம் நமக்கு சந்திப்பார். இந்த 8வது மாதம் 1ஆம் தேதியில் தெய்வம் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எசேக்கியேல் 37 அதிகாரம் 4வது வசனம். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து அவனை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். ஒரு மனுஷனை தெய்வம் ஆவிக்குள்ளாக்குறார்னாவே ஒரு பெரிய காரியத்தை அவன் பார்க்க போறார்னு அர்த்தம். ஆவிக்குள்ளாக்கப்பட்ட அநேகர் பார்த்த தரிசனம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அன்பின் சீசனாகிய யோவான் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட போது அவன் பரலோகம் திறக்கப்பட்டதை கண்டான். ஆனால் இங்கே எசேக்கியேல் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட போது அவன் மரணம் நிறைஞ்ச பள்ளத்தாக்கி நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு? அங்கே ஜீவன் வாசம் பண்ணலை, அங்கே மரணம் வாசம் பண்ணுகிற இடம். மரணித்த வாழ்க்கையை இழந்த, ஆண்டுகளை செத்து போன, உதிர்ந்து போன, உலர்ந்து போன எலும்புகளுக்கு நடுவிலே கர்த்தர் சுற்றி நடக்க பண்ணி அந்த இடத்த தேவன் இப்போ பார்வையிட பண்ணுகிறார். எசேக்கியேலை பார்க்க வைக்கிறது இல்லாமல் அதனோடு கூட கர்த்தர் பேசு என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? தெய்வம் அபிஷேகித்த மனிதனிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புற, இந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் வருமா? மரணம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தேவன் வருவாரே, ஆனால் அங்கே ஜீவன் வரும். கல்லறையும் கருவறையும் கர்த்தருக்கு ஒன்று தாங்க. மரித்து போய் சடலங்களோடு கூட பிணவரையில் அடக்கப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை சுமக்கிற மனுஷன் அந்த எல்லைக்கு தெய்வத்துடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருவானே, ஆனால் அங்கு புறப்படுகிற வார்த்தைகளை தெய்வத்துடைய ஜீவன் புறப்பட்டு வரும். அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு திறவுகோல். அது பூட்டின கதவுகளை திறக்கும். அது உடைக்கப்பட்ட வாழ்க்கையை சீரமைக்கும். அது உடைஞ்சு போயிருக்கிற குடும்பங்களை கட்டும். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சிதைந்து போயிருக்கிற சில காரியங்களுக்குள்ள தெய்வம் ஜீவனை கொடுக்கும்படியாக தான் இந்த மரணம் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். ஏன் தேவன் கொண்டு வந்தார்னு தெரியாது, என்ன செய்ய போறான்னு தெரியாது. ஆனால் அவர் செய்ய போகிற காரியத்துக்கு நீங்கள் எஸ் மட்டும் சொன்னால் போதும், ஓகேன்னு மட்டும் சொன்னால் போதும். எதுக்கு, ஏன் என்கிற கேள்வியோடு கூட அவர் கூட ட்ராவல் பண்ணக்கூடாதுங்க. தெய்வம் உங்களை கொண்டு போகும்போது அவர் பின்னாடி எதையும் பார்க்காம கடந்து போயிடணும். தேவன் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல அவர் என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். நான் இந்த மாதத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் சில அற்புதங்கள் உங்களை கொண்டே நடக்கும். நீங்கள் நிற்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தெய்வம் உங்களை கொண்டு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த சூழ்நிலையை தேவன் எதற்கு எனக்கு உருவாக்கி வச்சாருன்னு தெரியல, இந்த பாதையை தேவன் எனக்கு எதற்கு கொண்டு போய் வச்சாருன்னு தெரியல. கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த இடத்துல நின்று மட்டும் பாருங்க. அவர் உங்களை கொண்டு பேசும்போது அந்த காரியத்துக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வரும், அந்த காரியத்துக்குள்ள நன்மைகள் புறப்பட்டு வரும். உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மரணம் வசிக்கிற இடம். அவன் வார்த்தையை எப்போ
எப்போ பேச ஆரம்பித்தானோ, தீர்க்க தரிசனத்தை எப்போ உரைக்க ஆரம்பித்தானோ, அங்கே எலும்புகளோடு எலும்புகள் சேர ஆரம்பிக்குது, தசைகளோடு தசைகள் சேர ஆரம்பிக்குது, அங்கே ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் இதுவரைக்கும் சேராமல் இருக்குதோ, எந்தெந்த காரியம் ஒன்றுபடாமல் இருக்குதோ, அந்த காரியத்தை ஒன்றுபட பண்ணும்படியாகவே தேவன் இந்த மாதத்தை குறித்து வச்சு இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறாருங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் உலர்ந்து போயிருக்கிறாங்க பாவத்தினால, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. இந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்து எசேக்கியேலை கொண்டு இஸ்ரவேலுடைய புத்திரருக்கு தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ல, உங்கள் பிரேத குழிகளை நான் திறப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர் என்று சொல்கிறாரு. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யும்போது தாங்க நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நமக்கு புரியவே முடியும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஏசேக்கு சித்தனை 2 துறவுகளையும் விட்டு விடும்போது அவன் கூட கர்த்தர் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியல. ஆனால் அவர் எப்போ ரகபோத்தை கர்த்தர் ஓப்பன் பண்ணாரோ, அவன் பெருகும்படி கர்த்தர் ஒரு இடத்தை எப்போ உண்டாக்கி கொடுத்தார், அப்போ அவன் சத்துருக்கள் சொல்கிறாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிற. கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் சில அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் கர்த்தர் அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே உங்களை கொண்டு கர்த்தர் அறிகிற நேரம் வருது. அவர்கள் எல்லாரும் உங்கள் மூலமாக அறிகிற ஒரு காலம் வருதுங்க. அங்கே ஒரு காலத்தில் அவர் ஆபிரகாமின் தேவனாய் பேசினார், அவர் ஈசாக்கின் தேவனாய் பேசினார். நீங்கள் ஈசாக்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஈசாக்கிட்ட போய் பேசப்பட்ட அனுபவத்தை பார்த்தா, ஈசாக்கோடு தேவன் பேசும்போதெல்லாம் அவர் ஆபிரகாமின் தேவனாகவே வருவார். யாக்கோப்கிட்ட வரும்போதெல்லாம் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாகவே வருவார். இப்படிப்பட்ட அனுபவத்தில் வரும்போது எல்லாம் யாரோ ஒரு மனுஷருடைய பெயரினாலே அவர் அறியப்பட சர்வ வல்ல தெய்வங்க ஒரு ஆபிரகாமுடைய லேபில் எடுத்துக்கிறார், ஒரு ஆபிரகாமுடைய அந்த பெயரை எடுத்துக்கிறார். அவருடைய பெயரில் அவர் தேவனாய் அறியப்பட விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் உருவாக்கினவர், சர்வ யாபி, சர்வ நாணி ஒரு மனுஷனுடைய பெயரில் அறியப்படுறாருன்னா அவர் எவ்வளவு தாராள மனுஷன் யோசிச்சுப்பார்கள். ஆபிரகாமுடைய பெயரை எடுத்துக்கிறாரு. நீங்கள் ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமின் தேவனை அறியணும்னா ஆபிரகாம் அறிந்திருக்கணும். நான் நம்புகிறேங்க, ஆபிரகாமை அறிகிறதற்கு ஒரு காலத்தை தெய்வம் வச்சிருந்தார், ஆபிரகாமின் தேவனை அறிவதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். இந்த தலைமுறையில் இந்த காலத்தில் உங்களையும் என்னையும் அறிந்தால் உங்களுடைய தெய்வனை அறிய முடியும். ஷாக்கரா மத்தியகடமனா ஒரு மகிமையான காரியத்தை அறிய முடியும். ஆபிரகாமின் தேவனை அறியணும்னா ஆபிரகாமை போய் அறிஞ்சுக்கிறணும். ஈசாக்கின் தேவன் அறியணும், ஈசாக்கு அறியணும். இப்போ இந்த காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் ஆல்ரெடி தெய்வத்தை குறித்து ஒரு மனுஷன் அறியணும்னா இந்த காலத்தில் வாழ்ந்த உங்களையும் என்னையும் அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நீங்கள் நானும் வாழ்ந்து காட்டணும். அவர் என் பெயரில் உங்கள் பெயரில் அறியப்பட விரும்புகிறார். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இன்றும் இருக்கிறார். இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போயிருக்கிற சில காரியங்களோடு தெய்வம் நின்று பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற சில காரியங்களோடு கூட தேவன் நின்று பேச விரும்புகிறார். இது எப்படி ஆகலாம் கேட்காதீங்க, இது எப்படி நடக்கலாம் கேட்காதீங்க. அவர் பேசினா நடக்கும். அது எப்படி ஏன்லாம் என்கிற கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை பேசும்படி தம்முடைய தீர்க்கதரிசியவோ தம்முடைய அபிஷேகத்தினுடைய மனுஷனையோ தேவன் கொண்டு வந்து நிறுத்துவாரே, ஆனால் அவனுக்குள்ளிருந்து செயல்படுகிற தெய்வத்தினுடைய வல்லமை உள்ள வார்த்தை. நீங்கள் தெய்வத்தை அங்கீகரிக்கணுமா, தெய்வத்துடைய வார்த்தையை அங்கீகரிக்கணுமா, இல்லாட்ட தீர்க்கதரிசிகளை அங்கீகரிங்க, ஊழியக்காரனை அங்கீகரிங்க, அபிஷேகப்பட்ட மனுஷனை அங்கீகரிங்க. அவனை அற்பமாக பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி. அவனுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உலர்ந்த எலும்புகளை கேளுங்கள், உலர்ந்த எலும்புகளை கேளுங்கள் என்கிற வார்த்தை உங்கள் நடுவில் புறப்பட்டு வருகிறது. வார்த்தையை கேட்டு பாருங்கள், கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார்.